ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் கம்பெனியில் வந்து எல்லா வருஷமும் தீபாவளிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர். ஸோ இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேபர். இந்த ஏர் ஃப்ரையரை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணலாம், ரோஸ்ட், பேக், அப்புறம் வந்து grill பண்ணலாம். ஸோ இதில் வந்து இதோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படி என்னன்னு போட்டிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா முக்கியம் 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இது சின்னது தான். நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு வேணும்னா மினிமம் ஒரு 4 to 6 லிட்டர் போனால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 4, 5 பேர் அப்படி சமைக்கணும்னா. இது தெரில, இது 2 பேர்த்துக்கு பத்துமா என்னன்னு தெரில, இதை சமைக்க முடியுமான்னு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 80 to 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து ஹீட் ஆகும். அப்புறம் வந்து இதோட பவர் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ். அப்புறம் இதோட முக்கியமானது நான்ஸ்டிக் ஸ்லைட் பேன் அவுட். ஸோ இதான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஷட் ஆஃப், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆகும்னு போட்டிருக்காங்க. டிஷ் வாஷர் சேஃப் பேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎஃப்ஓஏ ஃப்ரீ, அப்புறம் பிபிஏ ஃப்ரீ. பிஎஃப்ஓஏ அப்படின்னு என்ன நான் சொல்லிடுறேன், ஏன்னா அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா அதனால் ஏதோ ஹெல்த் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ பிஎஃப்ஓஏ அப்படின்னா பெர்ஃப்ளோரோ ஆக்டனாயிக் ஆசிட், அதான் அதோட நேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்மேடு கெமிக்கல். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். அப்புறம் வந்து என்ன ஒரு கோட்டிங் வந்து இதை வச்சு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது என்ன கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோ பாலிமர் கோட்டிங். ஸோ இதுதான் இந்த கோட்டிங் வந்து இந்த கோட்டிங்கோட கீ ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஹை கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸு, ஹீட் ரெசிஸ்டன்ட். அப்புறம் முக்கியமானது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா நான்ஸ்டிக். ஸோ அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்குல்ல, அது இந்த இதை வச்சு தான் பண்ணுறாங்க. ஏன் இந்த நான்ஸ்டிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து ஈஸியாக வந்து அந்த இதில் வந்து ஒட்டிக்காது. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிட முடியும். அண்ட் இந்த கோட்டிங் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், அதாவது சட்டையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுவாங்க, காஃபி ஊற்றி காமிப்பாங்க, தண்ணி ஊற்றி காமிப்பாங்க, அது வந்து மேலே ஒட்டாது, அது வலிஞ்சு ஓடிடும்ல. ஸோ அதான் அந்த கோட்டிங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் டிவைசஸில் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி பட்டால் துரு பிடிக்கக்கூடாது, அப்புறம் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்காக வேறு எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸில் வந்து இந்த கோட்டிங் கொடுத்தா நான் சொன்ன மாதிரி ஹீட் அண்ட் கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் உண்டாக்கும். கேன்சர் ரிலேட்டட் கேன்சர் கண்டிப்பாக உண்டாக்கும். நம்மளோட பாடி டெவலப்மெண்டல் இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவதாக போட்டிருக்கிறது வந்து பிபிஏ. பிபிஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்ஃபினோல் ஏ, அதோட ஃபுல் நேம். அண்ட் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர், நீங்கள் வந்து ஃபுட் பேக்கிங்காக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸு. இதனால் என்னென்ன இஷ்யூ வரும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹார்மோன் ரெகுலேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து ஈஸ்ட்ரோஜன்னா இந்த விமென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் எதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அவங்களோட பேக் போன் ஹெல்த்து, அப்புறம் வந்து ஸ்கின், அப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து மேஜராக ரோலை ப்ளே பண்ணும். அண்ட் இதெல்லாம் வந்து இது வந்து இம்பேக்ட் பண்ணும் இந்த பர்டிகுலர் கெமிக்கல். ஸோ அதனால தான் அவங்க வந்து ஹைலைட் பண்ணி பிஎஃப்ஓஏ அண்ட் பிபிஏ வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். சிம்பிள் தான். ஸோ எடுத்த உடனே ஹாப்பி தீபாவளி, நீங்கள் கம்பெனி வாரண்டி கன்ஃபர்மேஷன். இது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்கினா இதில் ஒரு கோட் இருக்குது, நான் மறைச்சிட்டேன். இது வாங்கினா 12% ஆஃப். சப்போஸ் யாராவது ஓகே எக்ஸ்க்ளூசிவ் கார்பரேட் டிஸ்கவுண்ட் கூப்பன். ஓகே எங்கள் கம்பெனிக்கு மட்டும்தான் போல இருக்குது, சாரி. இல்லாட்டி யாருக்காவது கொடுக்கலான்னு நினச்சேன். சூப்பர். நாங்கள் எந்த பொருளும் வாங்க மாட்டோம் சத்தியமாக. இது இப்போ கம்பெனிலன்னு தரலன்னா நான் வாங்குவேனா, வாழ்க்கை ஃபுல்லாக இது வாங்குவேனானே தெரியாது. ஏதோ கம்பெனியில் கொடுத்தாங்க, வாங்கி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் போட்டுற பார்த்தனே வாங்க, இன்னைக்கே போட்டிருப்பேன்.
பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இந்த பக்கம் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இந்த ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ரியலி இது யூஸ் ஆகுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அப்படி தான் லாஸ்ட் டைம் கொடுத்த அந்த ஜூஸ் மிக்சரை வாங்கி வச்சதோட சரிங்க, ரெண்டே 2 வாட்டி தான் ஜூஸ் போட்டோம். அப்புறம் ஃபுல்லாக அந்த துவையில் அரைக்கிறது தான் என்ன பண்ணுறது. நான் டைமர் இது சுற்றி வச்சேன், பவர் கொடுக்கலன்னா உள்ள ஏதோ ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. 20 மினிட்ஸில் வச்சேன், இது இப்போ கம்மியாகிட்டுருக்கு. பார்த்தது சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. அப்புறம் இதில் என்னென்ன பண்ணால் எவ்வளோ நிமிஷம் நீங்கள் இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இதை வந்து பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. தயவு செஞ்சு ரீட் பண்ணிக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை, இல்லாட்டி உடச்சி போட்டுருவீங்க. இந்த இமேஜ் போட்டு ஏதாவது கொடுத்துருக்கலாம், ஒன்றும் கொடுக்கலாம், இதை ரீட்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பாக்ஸ் பண்ண உடனேயே இதில் வந்து கை சும்மா இருக்காது இல்லையா, அந்த நாவை பிடிச்சி திருக்கி வச்சிட்டேன். நான் 20 நிமிஷத்துக்கே 15 நிமிஷம் தான் திருக்கி வச்சேன்னு நினைக்கிறேன். யாராவது நீங்கள் வந்து 30 நிமிஷம் திருக்கி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 30 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து 0க்கு வந்தால் தான் இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து வரமாட்டேங்குது, லாக் ஆகிருக்கு. அண்ட் இதை ட்ரை பண்ண பார்த்தேன், இப்படி கையில் வந்துடும் உடஞ்சி. ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆன் பண்ணி செக் பண்ண அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளே ஓப்பன் பண்ண உடனே உள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க, இதில் வந்து இந்த கவர் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ பண்ணிடாதீங்க, நான் பண்ண மாதிரி ஆன் பண்ணிடாதீங்க. ஸோ இது 0 வந்தால் தான் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியுது. ஓகே, இது இந்த மாதிரி உள்ள நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசெலாம் எதிர்பார்க்க முடியாது. இதான் இவ்வளோ தான் இருக்குது, டிஃபன் பாக்ஸோட சின்ன சைஸாக தான் இருக்குது. மெக்கானிசம்லாம் சிம்பிள் தான். இப்போ பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஹீட்டருக்கு ஆயில் வச்சுருக்காங்க, ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க, இடத்துல இருக்குது. இதாக இருக்குல்ல, இதுதான் லாக். ஒன்ஸ் ஆனாக இருந்தால் இது வந்து உங்களை அலோவ் பண்ணாது. நான் இப்போ வந்து 1 நிமிஷம் வச்சுருக்கேன். அது முடிஞ்ச உடனே அந்த சவுண்டு மட்டும் ஒரு இண்டிகேஷன் சவுண்டு மாதிரி வரும் நமக்கு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சத்தம் அதுதான் இண்டிகேஷன்.